எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் டாபிக் ஆபரேட்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். சோ கோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஆபரண்ட்ஸ்னா என்னங்கிற ஒரு ஜெனரல் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ ஆபரேட்டர் அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் a சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆபரேஷனை டினோட் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் ஆபரேஷனை டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆபரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா வேரியபிள். சோ ஆபரண்ட் இல்லாம நம்மளால ஆபரேட்டரை யூஸ் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா ஆபரேட்டர் என்ன ஆபரண்ட்ங்கிறது ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது. சோ இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, a பிளஸ் b அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், காம்பினேஷன் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஆபரண்ட் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. சோ இப்ப இதுல a and a and b are operands and the plus which indicates the operator. It is a symbol. சோ அடிஷன் அப்படிங்கிற ஆபரேஷனை டினோட் பண்றதுக்காக ரெப்ரசன்ட் பண்றதுக்காக பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இதுல நிறைய ஆபரேட்டர்ஸ் நம்ம ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்த ஆபரேட்டர்ஸா தான் இருக்கும். சோ இது ஒவ்வொரு ஆபரேட்டரையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ வாங்க கோடிங்க்கு போறோம். சோ எப்பயும் போல விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்பயும் போல விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு HTML ஃபைல் நார்மலா கிரியேட் பண்ணிக்குவோம். சோ ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, அந்த ஃபைல்ல HTML ஓட பேசிக் வெர்ஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடலாம். டைட்டில் வந்து ஆபரேட்டர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுக்குவோம். சேவ் பண்ணிக்குவோம். அது போக எனக்கு இங்க CSS ஸ்டைலோட நல்ல ஒரு நீட் அண்ட் லுக் அண்ட் ஃபீலோட பார்ப்போம். ஸோ ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், operator.css. ஓகே, நமக்கு தேவையான ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த operator.css இங்க லிங்க் பண்ணிடுவோம். ஸோ யூசிங் லிங்க் டேக் CSS ஃபோல்டருக்குள்ள operator.css. ஸோ இதுல நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் வந்து தனி ஃபைல்ல எழுதாம இதே HTML ஃபைல்ல ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ரௌசர்ல இந்த மாதிரி ரன் ஆயிரும். இப்போ நம்ம ரன் பண்றதுக்கான விண்டோவை செட் பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக்ல டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு சேனல் நேம் போட்டுக்குவோம். அண்ட் தென் அகைன் ஒரு ஹெட்டிங் டேக்ல நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இதுக்கு இது என்ன டாபிக், ஆபரேட்டர்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டரை பார்த்துருவோம். ஸோ இங்க வந்து டாக்குமெண்ட் டாட் ஸோ இது ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப கண்டிப்பா ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள எழுதணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, டாக்குமெண்ட் டாட் ரைட். இது வந்து எதுக்காக அப்படின்னா HTML கோட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதணும்னா அது HTML கோடாவே கன்சிடர் ஆகும். ஒரு HTML கோட எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் வந்து ஒரு h2 டேக்கு இடையில ஒரு அண்டர்லைன் டேக், அதுல நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த அண்டர்லைன் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். h2 டேக்கை க்ளோஸ், h4 ஐ ஹோப் ஸோ h2 டேக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். செமிகோலன். ஸோ இப்போ பாருங்க இங்க வந்திருக்கா. ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு HTML உடைய கோட ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி எழுதுறது தான் இந்த ரைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டரை செயல்படுத்த போறோம். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் ஒவ்வொரு அரித்மெட்டிக் ஆபரேஷன். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட், இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல h4 டேக்ல
addition value is அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு addition value is வரப்போது. அடுத்து நான் என்ன பண்ண போறேன், சப்ட்ராக்ஷனுக்கு subtraction value is அப்படின்னு வரப்போகுது. அதுக்கப்புறமா multiplication full arithmetic நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். multiplication value is அப்படின்னு வரப்போகுது. அதுக்கப்புறமா division value and then modulo division. ஓகே, சோ இப்போ இதெல்லாம் இருக்கு. இனி நம்ம எப்படி இன்புட்டை வாங்கி எப்படி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா இந்த அரித்மெடிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பா 2 இன்புட் தேவை. சோ அந்த 2 இன்புட்டுக்கு இங்க ஒரு லெட் அப்படின்னு சொல்லி ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அது என்னன்னா ப்ராம்ப்ட்ல நான் யூசர்ட்ட இன்புட் வாங்க போறேன். சோ யூசர்ட்ட ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு அலர்ட் விண்டோ வரப்போது. அந்த அலர்ட் விண்டோல ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த விண்டோல நான் வாங்க போறேன். சோ அப்ப ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ப்ராம்ப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் தி ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்து அதே மாதிரி செகண்ட் நம்பருக்கு பிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறேன். சோ அதே மாதிரி ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உள்ள இன்புட் தி செகண்ட் நம்பர். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்க. எடுத்தோடனே லோட் ஆகும்போது ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும், இன்புட் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேக்குதா? இந்த இடத்துல கேக்குதா? தெரியுதா? ஓகே, இப்போ நான் 10 கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா அதை வாங்கி ஏக்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இங்க 5 கொடுக்குறேன்னா அதை வாங்கி இப்போ இதை எப்படி ப்ராசஸ் பண்றது? இப்போ இன்புட் வாங்கிட்டோம், இந்த இன்புட்டை நான் எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் அடிஷன்னா நம்ம இந்த இடத்துல அடிஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படிங்க அதோட சேர்த்து கன்கார்டினேட் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள். சோ இங்க பிராக்கெட்டுக்குள்ள a பிளஸ் b அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து அதோட கன்கார்டினேட் பண்ணி இந்த ஹெட்டிங் டேகை நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே, கன்கார்டினேட் பண்ணி ஹெட்டிங் டேக h4 னு ஒரு ஹெட்டிங் டேக் ஓபன் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்றேன். இப்போ இங்க இன்புட் டேக் பாருங்க, இங்க இன்புட் கொடுங்க, 10 கொடுங்க, 5 கொடுங்க. சோ இங்க பாருங்க 105 அப்படின்னு வந்திருக்கும், 105 னு வந்திருக்கும். சோ அப்ப இங்க அடிஷன் ஆகாம கன்கார்டினேட் ஆயிருக்கு. என்னோட 2 இன்புட்டும் கன்கார்டினேட் ஆயிருக்கு. சோ அது கன்கார்டினேட் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா டிஃபால்ட்டா ஜாவாஸ்கிரிப்ட்ல கொடுக்குற எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். சோ அதனால இங்க அதை நான் என்னுடைய என்ன டேட்டா டைப்புக்கு வேணுமோ அந்த டேட்டா டைப்புக்கு நான் மாத்திக்கிறேன். அதுக்கு பார்ஸ் அப்படிங்கிற மெத்தட் உண்டு. நான் இன்டிஜரா மாற்றுறதுக்கு பார்ஸ் இன்ட் அப்படிங்கறத யூஸ் பண்றேன். பார்ஸ் இன்ட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ள அந்த ப்ராம்ப்ட கொடுக்குறேன். சோ இப்ப வாங்குற இன்புட்டை ஸ்ட்ரிங் இன்புட்டா இருந்துச்சுன்னா அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்காக இந்த பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பாருங்க வரும் கரெக்டா 10. சோ 15 வந்துருச்சா? சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது எல்லாத்துக்குமே அடிஷன் கொடுத்துட்டோம், சப்ட்ராக்ஷனுக்கு சிம்பிளை மட்டும் மாத்திரம் மைனஸ், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார், அண்ட் தென் டிவிஷனுக்கு ஸ்லாஷ், அண்ட் தென் சாரி மாடுலோ டிவிஷனுக்கு மாடுலோ பர்சன்டேஜ் சிம்பிள். சோ இப்ப பாருங்க 10 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கரெக்டா அது ப்ராசஸ் ஆகி வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இதுதான் அரித்மெடிக் ஆபரேஷன். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சோ இதவே நான் இன்னும் CSS வச்சு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நீங்க இதுக்குள்ளேயே இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிவ் டேக், அந்த டிவ்ல கிளாஸ் எழுதிக்கிறேன். சோ இங்க பாருங்க நான் வந்து
ஒன்ஸ் டபுள் கோட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள வரும்போது சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது எடுத்துக்கும். இல்லைன்னா டபுள் கோட்ஸ்னா எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் வந்து நான் கண்டெய்னர்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேவ் பண்ண இங்கே ஏன்னா லைவ் சர்வர் வச்சிருக்கோம், அதனால சேவ் பண்ண ரன் ஆகும். ஓகே, அந்த கண்டெய்னர் கிளாஸுக்குள்ள இன்னொரு டிவ் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ள கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிவ் அந்த பாக்ஸ்ங்கிறத நான் எங்க முடிக்கணும் அப்படின்னா இந்த மாடுலர் டிவிஷன் முடிகிற இடத்துல நான் டிவை க்ளோஸ் பண்றேன். கண்டெய்னர் டிவ் இருக்கட்டும். ஸோ இப்போ இதவே நீங்க கண்டெய்னர் டிவ் இருக்கட்டும், அடுத்தடுத்து நான் என்னன்றத சொல்றேன். இப்ப சிஎஸ்எஸ் வாங்க. சிஎஸ்எஸ்ல நம்ம பாடி டேக் எப்ப எழுதுவோம். ஸோ பாடி டேகுக்கு பாடியோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஓகே. ஸோ உங்க பாருங்க பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நீட்டா தெரியுதா உங்களுக்கு. அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து H1 டேகுக்கு நீட்டா அலைன் பண்றதுக்கு H1 டேக்ல டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் போட்டுக்குவோம். சென்டர் போட்டுட்டு டெக்ஸ்டோட டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுத்துக்குவோம். அண்டர்லைன் கொடுத்தாங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது தெரியும். டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்குவோம். ஓகே, ஃபாண்டோட சைஸ் வச்சுக்குவோம். ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 40 பிக்சல் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து கண்டெய்னருக்கு எழுதுவோம். அந்த கண்டெய்னர் கிளாஸுக்கு கண்டெய்னர் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டெய்னர் வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸா இருக்கட்டும். அதாவது ஒரு ரோல 3 காலம் மாதிரி கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது இன்னும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு அங்கே நடக்கிற டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அப்போ இன்னொரு ஆப்ரேட்டர், இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருவோம். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு நான் இதே தான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுல இந்த கண்டெய்னர் வேணாம், ஏன்னா நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ள 3 ரோ கிரியேட் பண்ண போறோம், 3 பாக்ஸ். அதான் அந்த கணக்கு. இப்ப பாருங்க அசைன்மெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பக்கத்துலயே உங்களுக்கு வந்துருக்கும். இப்ப இதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அது ஒரு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இது பண்ணேன். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்ப ஜஸ்டிஃபை கண்டென்ட், கண்டெய்னரோட கண்டென்ட் எல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன்னா ஸ்பேஸ் பிட்வீன்ல கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையில கேப் வந்து ஒரு 20 பிக்சல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதனோட மேக்ஸ் வித் ஒரு 1000 பிக்சல் கொடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதனுடைய மார்ஜின் வந்து ஆட்டோ சென்டர்ல வரும். ஆட்டோன்னு கொடுத்துட்டோம்னா அது ஒரு சென்டர் அலைன்மெண்ட்ல வந்துடும். இன்னும் இங்க பாக்ஸஸ் நம்ம வைக்க உங்களுக்கு தெரியாத மார்ஜின் ஆட்டோ சென்டர்ல இருக்கா, அதுக்காக தான் அந்த மார்ஜின் ஆட்டோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஓகே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் கிளாஸ்க்கு எழுதுவோம். டாட் பாக்ஸ்ங்கிற கிளாஸ் கண்டெய்னர் போக கண்டெய்னருக்குள்ள ஒரு பாக்ஸ், அதோட ஃபிளெக்ஸ் வந்து ஃபிளெக்ஸ் டைரக்ஷன்ல ஃபிளெக்ஸ் வந்து ஒரு 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்னே வச்சுக்குவோம். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இப்போ வந்துருச்சா? இது பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும், அதுக்காக தான் அதை கொடுத்தேன். அண்ட் தென் பேடிங் ஒரு 10 பிக்சல் வச்சுக்குவோம். அது போக பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ரவுண்டட் இது வர்றதுக்கு ரவுண்டட் கார்னர் வர்றதுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே சென்ட்ரல் அலைன் பண்ணலாம், சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாலும் நீட்டா தான் இருக்கும். பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ விழுகணும் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். பாக்ஸ் ஷேடோ வந்து 0.4 பிக்சல் and then 12 பிக்சல். RGBA கொடுத்துக்கலாம். ரெட் 0, கிரீன் 0, ப்ளூ 0, ஆல்பா வந்து ஒரு 0.6 கொடுத்துக்குவோம். ஸோ ஒரு பேக் ஷேடோவும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நீட்டா தெரியுதா? இப்போ ஒரு ரோல 2 பாக்ஸ் தான் வச்சிருக்கேன், இந்த 3 பாக்ஸ் வைக்கும் போது இன்னும் நீட்டா தெரியும்.
ஓகே, இது வந்து நம்ம டிஃபால்ட்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்எஸ் லுக்கு நல்லா இருக்குமே பாக்குறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடலாம். இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு நான் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட்னு போட்டு சின்னு ஒரு வேரியபிள், அந்த சி வேரியபிள்ல 3ங்கிற வேல்யூவை அசைன் பண்றேன். ஆக்சுவலி அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ங்கிறது இதுதான். இது அந்த ஈக்குவல் டுங்கிறது ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அண்ட் தென் இதுல இந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட், இதுல நான் என்ன பண்றேன், H4ல ஷார்ட் ஹேண்ட் அடிஷன், நம்ம ஷார்ட் ஹேண்ட் அடிஷன் பார்த்துக்கோம். அடிஷன் அண்ட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு கன்கார்டினேஷன்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். பிராக்கெட்டுக்குள்ள C plus equal to B. ஓகே, அந்த H4 கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை சேவ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன், இது ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன், இது பில ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க அடிஷன் தெரியும் உங்களுக்கு. இந்த ஷார்ட் ஹேண்ட் அடிஷன்ங்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, C plus equal to B யோட அர்த்தம் என்னன்னா C equal to C plus B அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா C ல என்ன வேல்யூ இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 பிளஸ் B ல என்ன வேல்யூ வாங்கணும், 5. செகண்ட் நம்பர் வாங்கணும் 5. அதை தான் இங்க 8ன்னு சொல்லி இங்க கால்குலேட் ஆயிருக்கு. இதுதான் ஷார்ட் ஹேண்ட் ஆபரேட்டர். சரியா? இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ அதை நீங்க பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிளாஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 2 அசைன்மெண்ட் ஆபரேட்டர் முடிச்சிட்டோம். சாரி, 2 ஆபரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் அண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிஷன் ஆபரேட்டர். அடுத்து நம்ம கம்பேரிஷன் ஆபரேட்டர் பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கறது, ஈக்குவலா நாட் ஈக்குவலா. ஸோ அதுக்கு எனக்கு 2 வேரியபிள் தேவை. ஸோ லெட் ஃபர்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்குள்ள 10ன்ற ஒரு வேல்யூ, இது நம்ம இன்டீஜர். அடுத்து லெட் செகண்ட்னு ஒரு வேரியபிள், அந்த செகண்ட் வேரியபிளுக்குள்ள அதே 10 டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் ஆகும். எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி இந்த கிளாஸ் தூக்கி போட்டுட்டு இதுல கம்பேரிஷன் ஆபரேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இங்க அடுத்து பாருங்க, டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்ல H4, இதுல என்ன எழுத போறோம், ஈக்குவல் ஆபரேட்டர்னு எழுத போறோம். ஈக்குவல் டு பிளஸ் போட்டு ஈக்குவல் ஆபரேட்டருக்கு டபுள் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ A டபுள் ஈக்குவல் டு B அப்படின்னா, அப்ப இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர் வந்து பூலியன் வேல்யூ தான் ரிசல்ட்டா கொடுக்கும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுல /H4, ஓகே, இது ஈக்குவல் டு. அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இப்ப இது என்னது அப்படின்னா ஈக்குவல் சிமிலாரிட்டி ஆபரேட்டர். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இப்ப நான் சொல்றேன். இது டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவாங்க, இது ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதை பாருங்க, இங்க நான் வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன், திரும்ப பிக்கும் 10ன்னு தான் கொடுக்குறேன். ஸோ அப்ப இங்க உங்களுக்கு ஈக்குவாலிட்டியில என்ன வந்திருக்கும் பாருங்க, ட்ரூன்னு வந்திருக்கும். ஈக்குவல் சிமிலாரிட்டி ஆபரேட்டர்லயும் ட்ரூன்னு வந்திருக்கும். ஓகே, சோ அப்ப இந்த ஈக்குவல் ஆபரேட்டர் அண்ட் ஈக்குவல் சிமிலாரிட்டி ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்ப A ஈக்குவல் டு B அப்படின்னு, சாரி 1 மினிட், A ஈக்குவல் டு B அப்படின்னு போட்டிருக்கோம்னா 2 வேல்யூ சேமா இருக்கு. அப்ப A ல 10ன்னு நம்ம கெட் பண்ணோம், அதே மாதிரி B லயும் 10ன்னு கெட் பண்ணோம். 2 வேல்யூமே சேம் தான். சோ அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும். இங்கேயும் A ல வேல்யூ 10 தான், B லயும் வேல்யூ 10 தான். இப்ப இதுல என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, 2 வேல்யூவும் சேமா இருக்கான்னு பார்ப்போம், 2 வேல்யூவோட டேட்டா டைப்பும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டுவோட இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க இப்ப ட்ரூ வந்திருக்கா. இப்ப இதே திரும்ப நான் ரன் பண்றேன். நான் இங்க ஏக்கு பதிலா ஃபர்ஸ்ட் அண்ட் தென்
செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏல 10 வாங்குறேன், பில 10 வாங்குறேன். இப்போ இங்க பாருங்க, ஈக்குவல் ஆபரேட்டர்ல ட்ரூ வந்துருக்கும். ஏன்னா a ஈக்குவல் டு b தான், ரெண்டுமே 10 தான் வேல்யூ. ஆனா ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ல பாருங்க, சிமிலாரிட்டி ஆபரேட்டர்ல பாருங்க ஃபால்ஸ்னு வந்துருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஃபர்ஸ்ட்ங்கிற வேரியபிள்ல 10 தான் இருக்கு, செகண்ட்ல வேரியபிள் 10 தான் இருக்கு. ஆனா டேட்டா டைப் வேற, இது இன்டிஜர் டேட்டா டைப், இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? இதுதான் அந்த சிமிலாரிட்டி. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இதுலயே அடுத்து எதுனா, இதுல நாட் ஈக்குவல் டு நாட் சிமிலாரிட்டி ஈக்குவல் டு பார்த்துடலாம். இப்போ இதே இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் ஆபரேட்டர், நாட் ஈக்குவலுக்கு ஏ எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு போடணும். ஓகேவா? அதே மாதிரி நாட் ஈக்குவல் சிமிலாரிட்டி, நான் ஈக்குவல்ட்டுக்கு என்ன சொன்னேனோ அதே தான் இதுக்கும். இங்க டபுள் ஈக்குவல் வரும், இன்னும் 2 ஈக்குவல் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல 10. ஓகேவா? ஆமா, நாட் ஈக்குவல், ஏன்னா ஏவும் 10 தான், பியும் 10 தான், அப்புறம் எப்படி அது வந்து நாட் ஈக்குவல் சொல்ல முடியாது. அதனால இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் வந்து கம்பாரிஷன் ஆபரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரோல 3 பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதோட கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குரிய டிவ்வை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? கண்டெய்னர் டிவ் பிளஸ் பாக்ஸோட டிவ், இந்த பாக்ஸோட டிவ்வையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன ஆபரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி, கம்பாரிஷன்ல நம்ம என்ன 2 ஆபரேட்டரை விட்டுட்டோம். 1 மினிட் இன்னும் 2 ஆபரேட்டர் என்ன அப்படின்னா, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆபரேட்டர் விட்டுட்டோம். கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் கிரேட்டர் தேன், அவ்வளவுதான். அதே இது லெஸ் தேன் ஆபரேட்டர், லெஸ் தேன் ஆபரேட்டருக்கு லெஸ் தேன்ங்கிற சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இங்கே நீங்க 10 5 கொடுங்க. ஸோ அப்போ 10 greater than 5 இட்ஸ் a true, 10 less than 5 இட்ஸ் false. ஓகே, இதோட நமக்கு கம்பாரிஷன் ஆபரேட்டர் முடியுது. ஸோ பாக்ஸ் கிளாஸையும் கண்டெய்னருக்குரிய டிவ்வையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து என்ன ஆபரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம். which means and or not. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஹெட்டிங் எப்பயும் போடுற அந்த இதை காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இதுல அகைன் ஒரு கண்டெய்னர் போடுறோம். ஓகே, ஏன்னா அடுத்ததுல வரணுங்கிறதுக்காக. இது வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். பாருங்க, இப்ப தெரியும். இப்ப இதுல வந்து இந்த ஸ்பேஸ் வேணும், அடுத்த ரோக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கண்டெய்னர்ல போய் மார்ஜின் பாட்டம்ல ஒரு 10 பிக்சல் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல அடுத்த கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட்னு போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்ல ஒரு அலர்ட் பாக்ஸ் வரதுக்காக கன்ஃபார்ம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பாக்ஸ்ல ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அவங்க ஓகேன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ல ட்ரூன்னு வரும், கேன்சல் கொடுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ல ஃபால்ஸ்னு வரும். சரியா? இப்போ அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் ஹால் டிக்கெட்னு வச்சுக்குவோம். ஹால் டிக்கெட் இதுலயும் அதே மாதிரி கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, do you have a hall ticket? ஓகே, சரி. இப்ப டாக்குமெண்ட் டாட் ரைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்ல h4 டேக்குள்ள ஸ்டூடெண்ட்
அதாவது அண்ட்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டபுள் ஆம்பர்சண்ட் இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா, இது வந்து இங்க ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குறேன். அண்ட் தென் இதை கன்கார்டினேட் பண்ணி இப்போ பிராக்கெட்டுக்குள்ள போவாங்க. ஸ்டூடெண்ட்ங்கிற வேரியபிள் டபுள் ஆம்பர்சண்ட் அண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வேரியபிள். ஓகேவா? இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல ட்ரூன்னு வரும், இல்லாட்டினா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு கன்கார்டினேட் பண்ணி அந்த ஹெட்டிங் டேகை க்ளோஸ் பண்ணிடுறேன். H4. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இன்புட் வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன், 5 கொடுத்துக்கிறேன். இப்போ ஆர் ஸ்டூடெண்ட் கேக்குதா? இங்க ஓகே கொடுத்துறேன். ஹால் டிக்கெட் கேக்குதா? ஓகே கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க ட்ரூன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ட்ரூன்னு வருதா? இப்போ இதே மாதிரி 6 நாட்டு போட்டுருவோம். ஸோ இதுல ஸ்டூடெண்ட் இந்த அண்ட் சிம்பிள் ஆருக்கு வந்து 2 பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த அண்டுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ஆர் எய்தர் ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே போதும், அது ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நாட்டுக்கு வந்து எக்ஸ்கிளமேட்டரி தான். முன்னாடி எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணா நாட்டு. இப்போ பாருங்க, இப்போ இங்க யாரு ஸ்டூடெண்ட்ல ஓகே கொடுக்குறேன். ஸோ ட்ரூன்னு கன்சிடர் ஆகி ஹால் டிக்கெட்ல கேன்சல் கொடுக்குறேன், ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் ஆகி. இங்க பாருங்க அண்ட் ஆருக்கு என்ன ப்ராசஸ் ஆயிருக்குன்னு, அண்ட்னா என்ன சொன்னேன், ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ஸோ அதனாலதான் அது என்ன காமிச்சிருச்சு, ஃபால்ஸ்ன்னு காமிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஓகே கொடுத்தேன், ஹால் டிக்கெட்டுக்கு கேன்சல் கொடுத்தேன். ஸோ இங்க பாருங்க அதே ஆருக்கு வந்து ட்ரூ வந்துருக்கும். சரியா? நான் இங்க ஸ்டூடெண்ட்ல ட்ரூன்னு நான் கொடுத்தேன், அப்ப அதோட ஆப்போசிட் ஃபால்ஸ் நீங்க வந்திருக்கும். இதுதான் இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து டெர்னரி ஆபரேட்டரை பத்தி பார்ப்போம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெர்னரி ஆபரேட்டர். இந்த இடத்துல பாக்ஸோட டிவ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸோட டிவ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெர்னரி ஆபரேட்டர் இந்த இதை காப்பி பண்ணிக்குவோம் ஹெட்டிங்க்கு. ஓகே. இப்போ டெர்னரி ஆபரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ டெர்னரி ஆபரேட்டருக்கு இங்க கண்டெய்னர் தேவையில்லை, ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் போட்டுட்டோம். டெர்னரி ஆபரேட்டர்னு கேட்டீங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த டெர்னரி ஆபரேட்டருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிளுக்குள்ள நான் ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ வாங்க போறேன். ஸோ அதை வந்து பார்ஸ் இன்டா கன்வெர்ட் பண்ண போறேன். உள்ள வந்து ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்டுக்குள்ள என்டர் யுவர் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்க போறேன். ஓகேவா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி லெட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள், அந்த ரிசல்ட் வேரியபிளுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருக்கான்னு பாக்குறேன். சப்போஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 60 இருந்துச்சுன்னா டெர்னரி ஆபரேட்டர் சிம்பிள் வந்து கொஸ்டின் மார்க் கோலன். இதுதான் வந்து டெர்னரி ஆபரேட்டர் சிம்பிள். இது வந்து இஃப் அண்ட் எல்ஸ் மாதிரி ஒரே சிங்கிள் லைன்ல கண்டிஷனை செக் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதுல ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கோலன் வச்சு நாட் எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டு உள்ள வந்து H4 டேக்ல your percentage is இந்த இடத்துல percentage அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிளஸ் so you are
eligible வந்து ரிசல்ட்ங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். சோ ஃபைனலா இத கன்கார்டினேட் பண்ணி அந்த h4 டேக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ பாருங்க நடக்கிறது தெரியும் உங்களுக்கு. இன்புட் ஆர் ஸ்டூடண்ட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ பாருங்க பெர்சன்டேஜ் கேக்குது. இங்க நான் 80% கொடுத்தேன் அப்படினா your percentage is 80 so you are eligible னு வருது. சப்போஸ் இதே திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கொடுக்கிறேன். அகைன் பாருங்க. இப்போ நான் வந்து 54 னு கொடுக்கிறேன். so your percentage is 54 so you are not eligible. இதுதான் ternary ஆபரேட்டரோட பர்பஸ். ஓகேவா? சோ அடுத்து வந்து கமா ஆபரேட்டர். ternary ஆபரேட்டருக்கு அடுத்து கமா ஆபரேட்டர். சோ இந்த இடத்துல அந்த ஒரு div பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ கமா ஆபரேட்டர். கமா ஆபரேட்டருக்கு நான் ஒரு வேரியபிள் y ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் 1, 2, 3, 4 இதுதான் கமா ஆபரேட்டர். சோ அப்ப இந்த y நான் இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படினா document.write ல value of y is அப்படினு போட்டுட்டு y ஐ பிரிண்ட் பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுங்கறத பாருங்க. value of y is 4 னு வருதா? சோ இந்த கமா ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படினா இதுக்குள்ள இருக்க எல்லா எக்ஸ்பிரஷன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல 1 plus 2 2 plus 2 3 plus 2 4 plus 2 அப்படினு கொடுக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. value of y is 6 னு வருதா? எப்படி வருது? ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷனையும் எவாலுவேட் பண்ணும். 1 plus 2 ஓட வேல்யூ என்ன 3, 2 plus 2 ஓட வேல்யூ என்ன 4, 3 plus 2 ஓட வேல்யூ என்ன 5, 4 plus 2 ஓட வேல்யூ என்ன 6. எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி கடைசி லாஸ்டா இதுல எது இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் கமா ஆபரேட்டரோட பர்பஸ். இது பர்பஸ் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் லூப்ல நம்ம அந்த i = 0, i = 3, j = 1 அப்படின்னு கொண்டு வரும் பாருங்களேன். அந்த இடத்துல இந்த பர்பஸ் வந்து நீட்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் கமா ஆபரேட்டர். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ங்கிறது கன்கார்டினேஷன். சோ இப்போ இந்த இடத்துல நம்ம 3 பாக்ஸ் வந்துருச்சு. சோ 2 டிவை இங்க க்ளோஸ் பண்ணிடணும். கண்டெய்னர் டிவையும் பாக்ஸ் டிவையும். இப்போ இன்னொரு கண்டெய்னர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல அதை கால் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஸ்ட்ரிங் ஆபரேட்டர். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ல நான் வந்து let f name வச்சுக்குவோம். f name equal to prompt enter your first name அப்படின்னு ஒரு prompt. அதே மாதிரி let l name last name. ஸோ ப்ராம்ப்ட்ல enter your last name. ஓகே. ஸோ இப்போ 2 ஸ்ட்ரிங் நான் கெட் பண்ணுவேன். அதை நான் கன்கார்டினேட் பண்ணி இங்கே காமிக்க போறேன். ஸோ document.writeல நம்ம என்ன பண்றோம் h4 டேக்குள்ள full name னு போடுவோம். full name is என்ன பண்றோம் கன்கார்டினேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பிராக்கெட்ல போடுவோம். f நேமையும் ஸ்பேஸ் விட்டு f நேமுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. அப்போ அந்த ஸ்பேஸை விட்டு l நேமை பிரிண்ட் பண்றேன். கன்கார்டினேட் பண்ணி h4 டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல வேற எதுவும் இல்லை. ஸோ டிவையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு div. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்கும் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் நேம் கேக்குதா? இங்க ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு லாஸ்ட் நேம்ல என்ன கொடுங்க. இது ரெண்டும் சேர்ந்து வரணும். கீழே பாத்தீங்களா தெரியுதா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் சேர்ந்து வரும். அதான் கன்கார்டினேஷன். இதான் ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செயினிங் ஆபரேட்டரை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செயினிங் ஆபரேட்டர். செயினிங் ஆபரேட்டரோட சிம்பிள் என்னன்னா கொஸ்டின் மார்க் டாட்.
என்ன பண்றதுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. செயினிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்றதை காமிக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவையான ஒரு வேரியபிள் லெட் யூசர்னு ஒரு வேரியபிள், அந்த யூசர் வேரியபிள்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம்ன்றதுல என்னோட நேமை டைப் பண்ணிக்கிறேன், கமா அட்ரஸ் அப்படிங்கிறதுல சிட்டி, அட்ரஸ்ல சிட்டி. ஸோ அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிட்டி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க டாக்குமெண்ட் டாட் ரைட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா h4ல cities அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போறேன். அதை எப்படி பிரிண்ட் பண்றேன்னு பாருங்க. யூசர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன்னா, யூசர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள கொஸ்டின் மார்க் வச்சு டாட், அதுக்குள்ள அட்ரஸ், திரும்ப கொஸ்டின் மார்க் டாட், இந்த மாதிரி செயினிங் ப்ராசஸ் ஒவ்வொரு செயினிங்குள்ள அதுக்குள்ள சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு பிரிண்ட் பண்றேன். இதுதான் செயினிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கன்கார்டினேட் பண்ணி h4 டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு பாக்ஸ் டிவைடையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க sorry, some mistake has been happened. Okay, some mistake has been happened. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்சோல் விண்டோல உங்களுக்கு எரர்லாம் காமிக்குவீங்க பாத்தீங்களா, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் காமிக்குதா. ஸோ அப்போ இதோட எரர் என்னவா இருக்கும், இந்த இடத்துல பாருங்க கன்கார்டினேஷனுக்கான பிளஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம், அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்துருச்சா. ஸோ இதுதான் செயினிங் ஆப்ரேட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து யூனரி ஆப்ரேட்டர் பார்க்கலாம். யூனரி ஆப்ரேட்டர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூனரி ஆப்ரேட்டர். ஏன்னா இன்க்ரிமெண்ட் அந்த பிளஸ் பிளஸும் மைனஸ் மைனஸும் ஒரு ஆப்ரண்ட் முன்னாடி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ யூனரி ஆப்ரேட்டர், இந்த யூனரி ஆப்ரேட்டருக்கு ரெண்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் இன்க்னு ஒரு வேரியபிள் 2 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். திரும்ப லெட் டிக்னு ஒரு வேரியபிள் 3 அசைன் பண்ணிக்கிறேன், டிக்ரிமெண்ட்டுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும். ஸோ அப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட், அதில் என்ன பண்ணுறேன் h4 டேகு, அந்த h4 டேக்ல சாரி h4 டேக் ஓகே ஓகே h4ல பிஃபோர் இன்க்ரிமெண்ட்னு அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பிஃபோர் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கன்கார்டினேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் இன்க்கு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். திரும்ப கன்கார்டினேட் பண்ணி சாரி டபுள் கோட்ஸில் h4 டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எப்படி காப்பி பண்ணி போட்டு ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இது போஸ்ட். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுல பிஃபோர் இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2 இருக்கு, ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்ல 3 ஆயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, நீங்க கேட்பீங்க இங்க இன்க்ரிமெண்ட் வேரியபிள் 2 இருக்கு, அப்ப இங்கேயே வந்து 3 ஆயிரும்ல, ஆனா ஏன் இங்க எப்படி 2 பிரிண்ட் ஆகுதுன்னா இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்ல போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்கு. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனாலதான் இந்த லைன்ல அது பிரிண்டிங்ல பாத்தீங்கன்னா 2 பிரிண்ட் ஆயிட்டு அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி இந்த இடத்துல 3 பிரிண்ட் ஆயிடும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ இதுவே ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்க்கலாம். சேம் அஸ் ஃபார் டிக்ரிமெண்ட் ஆல்சோ. சரியா, டிக்ரிமெண்ட்லயும் போஸ்ட் ப்ரீ ரெண்டு இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதுல இங்க அகைன் பாருங்க, பிஃபோர் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் இன்க்ரிமெண்ட் காமிக்கிறேன்.
பிஃபோர் இன்க்ரிமெண்ட்ல அகைன் நான் இன்க்னே போட்டுக்கிறேன் 3ன்னு இருக்கும் இப்போ நமக்கு. அதே இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்ல என்ன? ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஒண்ணும் இல்லை, அந்த பிளஸ் பிளஸ் சிம்பிளை முன்னாடி போடணும், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இப்போ பாருங்க, சொன்னப்பா தெரியுதா? சோ இதுல பாருங்க, இப்ப இங்க வரைக்கும் வேரியபிள்ல 3 தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால இன்கிரிமெண்ட் ஆயிரும். 3 4 இன்கிரிமெண்ட் ஆயிட்டு தான் பிரிண்டே ஆகும். இதுதான் போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட். இதேதான் டிக்ரிமெண்ட்டுக்கும் உங்களுக்கு செயல்படும். சரியா? சோ இப்ப அடுத்த ஆபரேட்டர் ரிலேஷனல் ஆபரேட்டரை பார்ப்போம். அடுத்த ஆபரேட்டர் ரிலேஷனல் ஆபரேட்டர். சோ 3 பாக்ஸ் வந்துருச்சு. சோ இதோட div 2 div க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்ப அகைன் பாருங்க, இந்த இடத்துல ரிலேஷனல் ஆபரேட்டர். ஸோ ஆல்ரெடி ஒரு div தேவை எனக்கு. ரிலேஷனல் ஆபரேட்டர் ஓகேதானா? ஸோ இப்போ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டருக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது, ஒரு அரே வேரியபிள், கோர்ஸ்னு ஒரு வேரியபிள். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அரே சப்ஸ்கிரிப்ட்ல BCA CS and then IT அப்படின்னு சொல்லி 3 கோர்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, H4ல ரிலேஷனல் ஆபரேட்டர்ல நமக்கு இங்க என்ன ஆபரேட்டர்னா, இன் ஆபரேட்டரும் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி 2 ஆபரேட்டர் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. இது இன் ஆபரேட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு இண்டெக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் அரேல இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 in course அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கோர்ஸ்ங்கிறது அரே வேரியபிள் நேம், இந்த 1ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. அப்ப இந்த அரேல 1 இண்டெக்ஸ் வேல்யூ 1ங்கிற இண்டெக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி சொல்லும், ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் அவுட்புட் ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, சேவ் பண்ணிட்டு இங்க பாருங்க, ட்ரூன் வந்திருக்கா, which means இந்த 1ங்கிற இண்டெக்ஸ் வந்து அங்க இருக்குன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு ஃபால்ஸுக்கு வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல 1க்கு பதிலா நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா, இப்ப 3ன்னு கொடுங்க. இண்டெக்ஸ் ஆக்சுவலா 0 1 2 தான் இருக்கு, 3ன்ற ஒரு இண்டெக்ஸே இல்லை. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குது, ஃபால்ஸ்னு வந்துருச்சா, தெரியுதா? சோ இதுதான் இன் ஆபரேட்டர் யூஸ் ஆகும். அதுவே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்ப இங்க நோக்கி பாருங்க, இதே இதை அப்படியே போட்டுட்டு இன்னுக்கு பதிலா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆபரேட்டர். இது என்ன டைப்னு சொல்லும், அது அரேயா இல்ல ஆப்ஜெக்ட் டைப்பா அப்படிங்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அரே நேம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப், சேர்த்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அரே. இப்ப இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அரேன்னு போட்டிருக்கேனா, ட்ரூன்னு வரும், ஏன்னா இது அரே தான். ஆமா, இப்ப இதுவே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு மாத்திரேன்னு வைங்க, ஆப்ஜெக்ட் மாத்திரனா அதுக்கும் ட்ரூ தான் வரும். அதாவது அது அரேஸான ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம் நம்மளால அந்த இடத்துல, இந்த இடத்துல. சோ இப்ப இதவே ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலா நான் நம்பர் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் a false, ஏன்னா அது ஒரு நம்பர் கிடையாது, அது ஒரு அரே டைப். சோ இததான், இதுக்குதான் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஆபரேட்டரும் இன் அப்படிங்கிற ஆபரேட்டர், இதுதான் இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இதோட இந்த 2 டிவையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து டோட்டலா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். கமெண்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் நீங்க கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். சோ இது இப்பதான் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் ஆரம்பிச்சு ஒரு பார்ட் 3ல ஒரு பேசிக்ஸா போய்கிட்டு இருக்கோம். சோ இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இல்லாத பட்சத்துக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.